ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்கள். மறுபடியுமாய் உங்களை யூடியூபில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, பாலாக் ராஜா மோவாப் தேசத்திலே வந்து பாளையம் இறங்கியிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை தன் சுய பலத்தினால் மேற்கொள்ள முடியாது என்கிறதை கண்டுகொண்ட பொழுது தன்னுடைய மோவாபின் பிரபுக்களை பிலேயாம் என்கிற ஒரு குறி சொல்லுகிறவனிடத்தில் அனுப்பி அவனை வரவழைத்து அவன் தனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, ஒரு தீர்க்கதரிசி சபிக்க முடியுமா? ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன, அல்லது தேவனுடைய நியமங்கள் ஒழுங்குகள் என்ன என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ உலகத்திலே தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு குறி சொல்லுகிற அநேகர் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் என்பது வேறு, புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன வரம் என்பது வேறு. நாம் தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்கொண்டால் தீர்க்க தரிசனத்தை இரண்டு விதமாய் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனமும், அதே வேளையில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றியது. தீர்க்க தரிசனங்கள் ஒரு தனி நபரையோ ஒரு தனி ஜனத்தையோ பற்றினது அல்ல என்கிறதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனத்தில் எப்படி ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், மோவாபை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அம்மோனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், பாபிலோனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், எகிப்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்கிற கேள்வி நமக்கு எழும்பக்கூடும். நாம் வேதத்தை தேவனுடைய அநாதி திட்டத்தின் அடிப்படையில் முதலாவது காண வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள் நாம் அன்பில் பரிசுத்தரும் பிழையற்றவர்களுமாயிருப்பதற்கு தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய அநாதி திட்டத்தில் கிறிஸ்துவும் சபையும் தான் இருக்கிறார்கள். உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே தேவனுடைய திட்டத்தில் கிறிஸ்துவும் கிறிஸ்துவுக்குள் சபையும், புதிய ஏற்பாட்டு சபையும் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரவேல் இல்லையா என்கிற ஒரு கேள்வி வரும். தேவனுடைய திட்டத்தின் ஒரு வழியாய் தேவன் இஸ்ரவேலை தேர்ந்தெடுக்கிறார். கிறிஸ்துவுக்காக ஒரு ஆதாம், கிறிஸ்துவுக்காக ஒரு ஆபேல், கிறிஸ்துவுக்காக ஒரு சேத், கிறிஸ்துவுக்காக ஒரு ஏனோக்கு, கிறிஸ்துவுக்காக ஒரு நோவா, கிறிஸ்துவுக்காக ஒரு ஆபிரகாம், கிறிஸ்துவுக்காக ஈசாக்கு, கிறிஸ்துவுக்காக யாக்கோபு, கிறிஸ்துவுக்காக யூதா, கிறிஸ்துவுக்காக தேவன் அந்த யூதா கோத்திரத்திலே தாவீது, அந்த தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து இந்த பூமியில் வர வேண்டியது, பிறக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாயிருந்தது. கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சபையும் தான் தேவனுடைய திட்டத்தின் கருப்பொருள் அல்லது மையம். இதன் அடிப்படையில் கிறிஸ்து வருகிறதற்கு வழியாக இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் தெரிந்தெடுத்தார். ஆகவே பழைய ஏற்பாடு இஸ்ரவேலை பற்றின தீர்க்க தரிசனம் என்றும் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம் என்று சிலர் தவறாய் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும்
கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கியது. கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பிரதானப்படுத்துவது பழைய ஏற்பாட்டின் நோக்கம். அப்படியானால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அப்படியானால் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது என்கிறதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு சரியான விளக்கம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தான் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவை சாட்சியாய் அறிவிப்பது, இயேசுவின் வருகையை, முதலாம் வருகையையும் இரண்டாம் வருகையையும் சாட்சியாய் அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இன் ஜெனரல் நாம் பார்க்கும் பொழுது the spirit of prophecy is not about Israel, is not about some other individual, rather it is about Jesus Christ. கிறிஸ்துவை பற்றினதுதான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே. கிறிஸ்துவுக்கு வழியாக இஸ்ரவேல் இருப்பதினால் இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறதற்கு வழியாய் இருந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள் அல்லது பிசாசு எழுப்பின ஜனக்கூட்டம் எப்படியாகிலும் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று பிசாசு பாபிலோனையும் அசீரியாவையும் இன்னும் பல ஜனங்களையும், மோவாபியரையும் அம்மோனியரையும் மீதியானியரையும் எழுப்புகிறார். காரணம் என்ன? பிசாசினுடைய ஒரே நோக்கம் கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதை தடை செய்ய வேண்டும். ஆகவேதான் அவன் இஸ்ரவேலை அழிக்கும்படி ஜாதிகளை எழுப்புகிறான். அந்த ஜாதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பினபடியினால் அவர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பும் தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனத்தின் மைய பொருள் கிறிஸ்து, கிறிஸ்துவின் வருகை. அப்படியானால் தேவனுடைய திட்டத்தின் மைய பொருள் கிறிஸ்துவும், கிறிஸ்துவுக்குள் அன்பில் பரிசுத்தமும் பிழையற்றதுமாயிருக்கிற ஒரு கூட்டம் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் அல்லது சபை. பிரியமானவர்களே, ஆகவே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க புறப்பட்டது, தேவனால் அனுப்பப்பட்டது போல, அல்லது ஒரு ஜனக்கூட்டத்தை ஆசீர்வதிக்கவோ அல்லது சபிக்கவோ அனுப்பப்பட்டது போல, அல்லது பிரஜாதிகள் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதற்காக அனுப்பப்பட்டது போல ஒரு தோற்றத்தை இன்றைக்கு அநேகரும் தவறாய் விளங்கிக் கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய திட்டத்திலே தீர்க்கதரிசியை குறித்து தேவன் சொல்லுகிற சில விசேஷித்த வேத பகுதிகளை நாம் பார்க்க முடியும். ஏனோக்கை குறித்து தீர்க்கதரிசி என்று யூதா நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு 1000-10,000 தூதர்களோடு கூட இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படி அவர் வருகிறார் என்று ஏனோக்கு முன் அறிவித்தார் என்று யூதா தன்னுடைய நிருபத்திலே அருமையாய் எழுதுகிறார். ஆகவே ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து படிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுதும் ஒரு தீர்க்கதரிசி என்று தேவன் சொல்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயை அங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் ராஜா என்ன செய்கிறான் என்று சொன்னால், அபிமெலேக்கு தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படிக்கு அவளை கொண்டு போய் விடுகிறான். ஆனால் ராத்திரியிலே சொப்பனத்திலே தேவன் அவனோடு இடைப்பட்டு அந்த மனிதனுடைய மனைவியை அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுக்கும்படிக்கு இப்பொழுது நான் உன்னோடு இடைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்கிறார். தேவன் ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறதாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே இந்த தீர்க்கதரிசி
வேண்டுதல் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. அதாவது அழிவிலிருந்து, தேவனுடைய சிக்ஷையிலிருந்து, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்படும்படிக்கு அவனுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாய் நாம் வேதத்திலே பார்க்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்கதரிசி மோசே. மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மோசேயை ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்து அவனை அனுப்புகிறதாய் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரங்களில் மோசேயை ஒரு தீர்க்கதரிசியாய் இல்லாவிட்டால் தன்னுடைய வாயாய் அனுப்புகிறதாய் நாம் பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது he must be the mouth of God. அவன் தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டும். ஆகவே மோசேயை குறித்து தேவன் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். தேவன் மோசேயினிடத்தில் முகமுகமாய் இடைப்பட்டு அவனுக்கு போதித்து அவனுடைய வாயோடு கூட இருந்து அவன் பேச வேண்டியதை வழி நடத்துகிறதாய் நாம் வேதத்திலே பார்க்கலாம். எபிரேய பாஷையிலே தீர்க்கதரிசி என்கிறதற்கு பிரதானமாய் 3 எபிரேய பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று நபி. நபி என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் the spokesman of God. தேவனுடைய வாயாய், தேவனுடைய பிரதிநிதியாயிருந்து தேவனுடைய பட்சத்தில் அவருக்காக பேசுகிற ஒருவன் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக எபிரேய பதத்திலே ஹோசே என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹோசே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? the one who has got insight. அதாவது தேவனோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு முன் அறிவு அல்லது ஒரு ஞானத்தை உடையவர்களாயிருந்து அவர்களுடைய ஜீவியத்தை குறித்த காரியங்களை அவர்களுக்கு உணர்த்துவது. அதுதான் ஹோசே என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அடுத்தபடியாக ரோயே. ரோயே என்கிற வார்த்தைக்கு சீர் அல்லது ஞான திருஷ்டிக்காரன் என்று அர்த்தம். அதாவது தேவன் அருளுகிற தரிசனங்களை கண்டு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவன் என்று அர்த்தம். ரோயே என்று பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய தரிசனங்களை காண்கிறவன். ஹோசே என்று பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய ஞானத்தை உடையவனாய், தேவனுடைய வழிநடத்துதலை உடையவனாய், ஒரு மனிதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அவன் ஒரு விசேஷித்த வரத்தை உடையவனாய், அவன் தேவனுக்காக ஜனத்தினிடத்தில் இடைப்படுகிறவன் என்று நாம் பார்க்க முடியும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியின் வாயோடு இருந்து தேவன் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒரு தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணினால் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு வருகிற அழிவிலிருந்து மனிதர்களை தேவன் பாதுகாக்கிறார் என்று ஆபிரகாம் மூலமாய் நாம் பார்த்தோம். இனி அது மட்டுமல்ல, சாமுவேலை எடுத்துக்கொண்டால் ஞான திருஷ்டிக்காரன். அவன் தரிசனங்களை கண்டு அதன் மூலமாய் ஒரு மனிதனுடைய ரகசியங்களை அறிந்து அதற்காக அவர்கள் மேல் வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பை எடுத்து சொல்லுகிறவன் என்று அர்த்தம். இனி அது மட்டுமல்ல, நாம் ஹோசே என்கிற ஒரு பதத்தை பார்த்தோம். அது உள்ளார்ந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற தேவ மனிதர்கள். அவர்கள் தேவனுடைய ஞானத்தினால் நிறைந்து மனிதர்களுடைய ரகசியங்களை கண்டுபிடித்து அவர்களை எச்சரித்து சீர்படுத்தி தேவனிடத்திற்கு திருப்புகிற மனிதர்கள் என்கிற அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கங்களை நான் கொடுப்பதன் நோக்கம் என்னவென்றால், ஒரு தீர்க்கதரிசியை தேவன் சபிக்கிறதற்காக ஏற்படுத்துகிறாரா? ஏனென்றால் என்னாகமத்திலே நாம் பார்த்தோம், பாலாக் பிலேயாமினிடத்தில் ஆள் அனுப்பும் பொழுது இப்படியாய் சொல்கிறான், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆகவே நீர் எனக்காக வந்து இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். ஒருவேளை, அப்பொழுது கூட நிச்சயத்தோடு சொல்லவில்லை, ஒருவேளை நான் இந்த ஜனத்தை ஜெயித்து இந்த தேசத்திலிருந்து விரட்டிவிட முடியும் என்று அவன் சொல்கிறதாய் நாம் பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கும் பொழுது, ஏனோக்கு கிறிஸ்து நியாயம் தீர்க்க 1000 10,000 தூதர்களோடு வருகிறார் என்று முன்னறிவித்தார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, பகிரங்க வருகை. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து மனிதரை காக்கும்படி வேண்டுதல் செய்கிறவன் என்று பார்த்தோம். மோசே தேவனுடைய வாயாயிருந்து, தேவனோடு இருந்து, தேவன் சொல்லுகிறதை கேட்டு அதை ஜனத்துக்கு அறிவிக்கிறவன் என்று பார்த்தோம். ஆகவே சாமுவேலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தரிசனங்களை கண்டு மற்ற மனிதனுடைய ரகசியங்களையும் அதன் நிமித்தமாய் அவர்கள் மேல் வரக்கூடிய தேவ கோபாக்கனை அல்லது நியாய தீர்ப்பை எடுத்துரைக்கிறவன் என்று பார்த்தோம். இங்கு எந்த இடத்திலும் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் சபிக்கிறதற்காக அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கவில்லை. ஆனால் பாலாக் சொல்கிறார், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நான் அறிவேன். ஆகவே நீர் எனக்காக வந்து இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்படியானால் இந்த பிலேயாம் யார்? அவனை குறித்து முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிலேயாம் இஸ்ரவேலன் அல்ல. அவன் ஒரு மீதியான் தேசத்தை சேர்ந்தவன், அவன் ஒரு மீதியானியன். ஆனால் அவன் கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவன் மூலமாகவும் இடைப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் அவன் ஒரு டிவைனர், குறி சொல்லுகிறவன். ஆனால் அதே நேரத்தில் குறி சொல்லுகிறவனை கர்த்தர் பயன்படுத்துவாரா என்கிற ஒரு கேள்வி எழும்பும். பிரியமானவர்களே, பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? சபிக்க வந்தவனை சபிக்கிறதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கிறதற்காக தேவன் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோமே ஒழிய, சபிக்கிறதற்காகவோ தன் ஜனத்தை அழிக்கிறதற்காகவோ தன் ஜனத்தை நாசப்படுத்துகிறதற்கு ஒரு அந்நிய மனுஷனை தேவன் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறதில்லை. தீர்க்கதரிசியார் நேபுகாத்நேச்சாரை தன் ஜனத்தின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார். அவன் ஒரு பிரஜாதி ராஜா, அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் பிலேயாம் ஒரு குறி சொல்லுகிறவன், அவன் ஒரு மீதியான் தேசத்து மனுஷன். அவன் குறி சொல்லுகிறவன் செத்த ஆவிகளை வைத்து குறி சொல்லுகிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். குறி சொல்லுகிறவர்கள் செத்த ஆவிகளிடத்தில் பேசி செத்த ஆவிகள் மூலமாக குறி சொல்லுவது வழக்கம். ஆனால் இந்த இடத்தில் தேவன் எப்படி செத்த ஆவிகளை கொண்டு அல்லது விக்கிரகங்களை கொண்டு பேசுகிற ஒரு மனிதரை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு கேள்வி எழும்பும். தேவன் பயன்படுத்தவில்லை. அந்த மனிதனை துஷ்டனாகிய பாலாக் பயன்படுத்துகிறான். ஆனால் தேவனோ அவனை கொண்டு தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தன் ஜனத்தை தேவன் பாதுகாக்கிறார். எதற்காக என்று சொன்னால், எந்த மனிதனும் தேவனுடைய திட்டத்தை அவமாக்க முடியாது என்கிறதை பாலாக்குக்கு விளங்க செய்யும்படியாய், பிலேயாமுக்கு விளங்க செய்யும்படியாய், மோவாபின் ஜனத்துக்கு விளங்க செய்யும்படியாய், இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா பிரஜாதிகளுக்கும் சத்துருக்களுக்கும் விளங்க செய்யும்படிக்குத்தான் தேவன் அவன் வாயை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அவன் வாயை கொண்டே சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும் சபிக்க முடியாததற்கான காரணத்தையும் சொல்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதை சொல்லி இருந்தால் பாலாக் அதை நம்பி இருக்க மாட்டான். ஓ, நீ பொய் சொல்லுகிறாய் என்று. ஆனால் இவன் ஒரு குறி சொல்லுகிறவன், இவன் விக்கிரக ஆராதனைக்காரன், இவன் செத்த ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறவன். அப்படிப்பட்ட மனிதனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினதின் நோக்கம் என்னவென்றால், தேவ ஜனங்களை சபிக்கிறவர்கள், தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் தேவனுடைய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வாயின் மூலமாகவே தேவன் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அவன் வாயிலே தேவன் வார்த்தையை போடுகிறார். தீங்கு செய்ய வருகிற மனிதன் வாயை கூட தேவன் நமக்காக நன்மையாய் பயன்படுத்த முடியும். ஆகவேதான் உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்று
தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் தேவ ஜனங்களாயிருந்தால் போதும், நம்மை சபிக்கிறதற்கு வருகிற பிசாசின் ஜனத்தை கூட தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். தேவன் நமக்கு பிரயோஜனமாய் மாற்ற முடியும். தேவன் நமக்கு நன்மை உண்டாக மாற்ற முடியும். ஆகவே சபிக்கிற மனிதரையோ, குறி சொல்லுகிறவர்களையோ, தீங்கு செய்கிறவர்களையோ கண்டு தேவ ஜனம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, எல்லா நாவையும் கட்டுப்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். ஆகவே அவருடைய வல்லமைக்கு மிஞ்சி, அவருடைய அதிகாரத்துக்கு மிஞ்சி, அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சி ஒரு தேவ ஜனத்தை, ஒரு தேவனுடைய பிள்ளையை சபிக்க யாராலும் கூடாது. சபிக்க வருகிறவன் நாவை கட்டி, சபிக்க வருகிறவன் நாவை பிறழச் செய்து, சபிக்க வருகிறவன் நாவிலே சாபத்துக்கு பதிலாய் ஆசீர்வாதங்களை வைக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகவே தெய்வ ஜனமே, சாபங்களை கண்டு பயப்பட வேண்டாம், சாபங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். சாபம் தேவ ஜனத்துக்குரியது அல்ல, சாபம் பரிசுத்த ஜனத்துக்குரியது அல்ல, சாபம் தேவனோடு ஐக்கியமாயிருக்கிற ஜனத்துக்குரியது அல்ல என்கிறதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆகவேதான் சபிக்க வந்தவன் வாயிலே சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறார். குறி சொல்லுகிறவன், அந்நிய தெய்வங்களை கொண்டு, சத்த ஆவிகளை கொண்டு கிரியை செய்கிறவன் சபிக்க முடியாது தேவ ஜனங்களை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய்விட்டார்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வாதைக்குள்ளாகி விட்டார்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வாதையின் மூலமாக அழிக்கப்பட ஏதுவாய் மாறிவிட்டதே என்கிற ஒரு கேள்வி வரும். நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி தேவனுடைய வாதை இந்த இஸ்ரவேல் மேல் வர முடியும்? நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பாலாக் பிலேயாமை கொண்டு வந்தது சபிப்பதற்காக. ஆனால் பிலேயாம் சாபத்தை கொண்டு வருகிறவன் அல்ல தேவ ஜனங்கள் மேல். அதை விளங்க செய்கிறதற்கு அவன் நாவிலேயே தேவன் ஆசீர்வாதத்தை கூற வைத்தார். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் வாதை ஏன் வந்தது, அழிவு ஏன் வந்தது, மரணம் ஏன் வந்தது? அங்குதான் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்ததை இஸ்ரவேலர் கண்ட பொழுது, கேட்ட பொழுது, இப்பொழுது இஸ்ரவேலரை வஞ்சிக்கிறதற்கு பிலேயாம் ஒரு திட்டமிடுகிறான். என்ன திட்டம்? அவன் பாலாக் ராஜாவினிடத்தில் போய், இந்த ஜனத்தை நீர் ஜெயிக்க வேண்டுமானால் நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த ஜனம் தேவனுக்கு பரிசுத்த ஜனம். இந்த ஜனங்களின் தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்துக்காக எரிச்சல் உள்ளவர். அவர் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். ஆகவே இந்த ஜனத்தை பரிசுத்த குலைச்சலுக்குள் கொண்டு போய்விட்டால் இந்த ஜனத்தை நீர் எளிதாக ஜெயித்து விடலாம் என்று ஒரு வஞ்சனையான ஆலோசனையை அவன் பாலாக்கின் இடத்தில் சொல்கிறான். நீர் 2 காரியம் செய்ய வேண்டும். உம்முடைய தேவர்களுக்கு பலியிட இந்த ஜனத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த ஜனம் விக்கிரக ஆராதனைக்கு வரமாட்டார்கள். ஆனால் இந்த ஜனத்தினுடைய வீக் பாயிண்ட் என்ன என்பதை பிலேயாம் அறிந்திருந்தான். உம்முடைய அழகான பெண் பிள்ளைகளை அனுப்பி அவர் இஸ்ரவேலின் ஆண் மக்களோடு வேசித்தனம் செய்ய நீர் அனுமதிக்க வேண்டும், அனுப்ப வேண்டும். அப்படி வேசித்தனத்திற்குள் அவர்கள் வரும் பொழுது முதலாவது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். பரிசுத்தத்தை இழந்து விடும் பொழுது அவர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த நல்மனசாட்சி போய்விடும், தைரியம் போய்விடும், பரிசுத்தத்தை குறித்ததான உறுதி போய்விடும். அப்பொழுது அவர்களை நீர் விக்கிரக ஆராதனைக்குள் கொண்டு போகலாம். நீர் விக்கிரக ஆராதனைக்குள் கொண்டு போனால் இந்த ஜனத்தின் மேல் தேவன் எரிச்சல் அடைவார், அல்லது தேவனே சத்ருவாய் மாறி அவர்களை அழித்து போட்டு விடுவார் என்று ஒரு ரகசிய ஆலோசனையை சொல்கிறதாய் பார்க்கிறோம். சாபத்துக்கு தப்பின ஜனம் சறுக்கி பாதாளத்தில்
விழுகிறதற்கு ஒரு வஞ்சனை அங்கே கிரியை செய்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்தில் அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். There should be no compromise in holiness before God. தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தில் யாதொரு சமரசத்திற்கும் இடமில்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு நூதன உபதேசம் வந்து கொண்டிருக்கிறது, கிருபையின் உபதேசம் என்று சொல்லி. நீங்கள் செய்த பாவத்திற்காக, செய்ய போகிற பாவத்துக்காக கூட இயேசு கல்வாரியில் மரித்து பிராயச்சித்தம் செய்து விட்டார். ஆகவே பாவம் தேவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய விஷயம் இல்லை என்கிற ஒரு வஞ்சனையான உபதேசம், கிருபையின் உபதேசம் என்கிற பேரிலே இன்றைக்கு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 17-18 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரிசாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த ஒரு ஊழியக்காரனிடத்தில் பேசும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்கள் ஒரு மலையாளி. அவர்கள் மலையாளத்தில் சொன்னார்கள், ஓ ജോസഫേ, നമ്മൾ ഈ പാവത്തെ കുറിച്ച് ഒന്നും പേടിക്കേണ്ട. നമ്മൾ എന്ത് തെറ്റ് ചെയ്താലും അവസ്ഥാനം ദൈവം നമ്മൾ ഈ മീൻ വറുക്കുന്നത് പോലെ ചട്ടിയിലിട്ട് വറുക്കുന്നത് പോലെ നമ്മൾ ഒന്ന് കിടക്കയിലാക്കി, ഒന്ന് രോഗത്തിലാക്കി, ഒന്ന് അസുഖത്തിലാക്കി അവസ്ഥാനം നമ്മൾ വിശദീകരിച്ച് അങ്ങ് എടുത്തോളൂ. അതുകൊണ്ട് ഇതിനെക്കുറിച്ച് ഒന്നും പേടിക്കേണ്ട. என்ன ஒரு பயங்கர உபதேசம். அதன் விளக்கத்தை சொல்கிறேன். நாம் பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். தெய்வம் நாம் என்ன தவறு செய்தாலும் மீனை சட்டியிலே போட்டு வறுக்கிறது போல நம்மை வியாதி படுக்கையிலே போட்டு நம்மை புடமிட்டு சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி எடுத்துக் கொள்வார் என்று சொன்னார்கள். ஆனால் நான் வேதத்தை கவனமாய் தேடி பார்த்த பொழுது மீனை சட்டியில் வறுக்கிறது போல பரிசுத்தமாக்குற ஒரு அனுபவம் இருக்கிறதாக என்னால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் ஒரு வகை இடத்துல கூட பார்க்க முடியவில்லை. இரண்டாவது, பரிசுத்தமாகுதல் வியாதியினால் வருகிறது என்று வேதத்திலே ஒரு இடத்தில் கூட என்னால் பார்க்க முடிகிறதில்லை. பரிசுத்தம் இயேசுவின் இரத்தத்தினால் வருகிறது, பரிசுத்தம் வார்த்தையினால் வருகிறது, பரிசுத்தம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வருகிறது என்கிறதற்கு வேத ஆதாரங்கள் இருக்கிறதே ஒழிய வியாதியை கொடுத்து ஒரு மனிதனை தேவன் சுத்திகரிக்கிறதற்காக ஒரு இடத்தில் கூட இல்லை. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் பிசாசின் வஞ்சகம், இவைகள் பிலேயாமின் உபதேசம், இவைகள் இன்றைக்கும் சபைக்குள் இருக்கிறது என்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளை தேவன் எச்சரிக்கும் பொழுது தெள்ள தெளிவாக எச்சரிக்கிறார். பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கும்படி போதனை செய்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த கேட்டை பொருட்படுத்தாமல் இது ஒன்று பெரிய விஷயம் அல்ல, தேவன் மன்னிக்கிற தேவன், தேவன் தயவுள்ள தேவன், தேவன் இரக்கமுள்ள தேவன், தேவன் அன்புள்ள தேவன், தேவன் காருண்யமான ஆகிய தேவன் என்று சொல்லி வஞ்சனையாய் ஜனத்தை பரிசுத்த கேட்டுக்குள் கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே தேவன் பட்சிக்கிற அக்கினி, அதே தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதே தேவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி ஒரு பலி இல்லை என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இவர்களுக்கு தெரியவில்லை போலும். ஆகவே வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஜனத்தை சபிக்கிறதற்கு எந்த தீர்க்கதரிசிக்கும் அதிகாரம் இல்லை. பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியத்தோடு, பரிசுத்தத்தை குறித்த தரிசனத்தோடு, பரிசுத்தத்துக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை சபிக்கிறதற்கு எந்த வல்லமையும் இல்லை, எந்த தூதனும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, எந்த குறி சொல்லுகிறவனும் இல்லை. யாராலும் முடியாது பிரியமானவர்களே. ஆகவே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். வரக்கூடிய கிறிஸ்துவின் வருகையை குறித்து எச்சரிக்கிறதற்கு, வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறதற்கு, சபையை பக்தி விருத்திக்குள் கொண்டு போகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகள். தேவனுடைய வாயாயிருந்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய வாஞ்சையை, தேவனுடைய தவிப்பை, தேவனுடைய வேதனையை தன் ஜனத்துக்கு எடுத்து சொல்கிறவர்கள் தானே
இருக்கிறானே ஒழிய ஒரு இடத்தில் கூட சபிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல தீர்க்கதரிசிகள் என்கிறதை வேதத்தில் தெள்ள தெளிவாய் நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவே உண்மையான ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வருகையை குறித்து ஜனத்துக்கு எச்சரித்து ஜனத்தின் சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி உணர்த்தி அவர்களை பக்தி விருத்திக்கு நேராக, அவர்களை சீர்படுத்துதலுக்கு நேராக, அவர்களை பரிசுத்தமாக்குதலுக்கு நேராக, அவர்களை தேவ சித்தத்துக்கு நேராக, அவர்களை தேவ ஒழுங்குக்கு நேராக, அவர்களை தேவ திட்டத்துக்கு நேராக வழி நடத்துகிறவன் தான் தீர்க்கதரிசியே ஒழிய உனக்கு இது நடக்கும், உனக்கு அது நடக்கும், கர்த்தர் உனக்கு இப்படி செய்ய போகிறார் என்று குறி சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. ஆகவே தீர்க்கதரிசிகள் ஆசீர்வதிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் எச்சரிக்கிறதற்கும் தேவ ஆலோசனையை வெளிப்படுத்துகிறதற்கும் சபையை பக்தி விருத்திக்குள் வழி நடத்தி கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக்குறதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, எந்த தீர்க்கதரிசியும் சபிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றவன் அல்ல. சாபம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் அந்த சாபத்தை கூட தேவன் அனுமதித்தால் மட்டுமே பிசாசு கொண்டு வர முடியும். ஒரு தீர்க்கதரிசி சபிக்கிறான் என்று சொன்னால் அவன் பிசாசின் ஊழியக்காரன், அவன் பிசாசின் வாயாய் செயல்படுகிறவன். அதே நேரத்தில் தேவனுடைய வாயாய் செயல்படுகிறவன். செபிக்கிறதற்கும் ஆசீர்வதிக்கிறதற்கும் எச்சரிக்கிறதற்கும் சீர்படுத்துவதற்கும் கடிந்து கொள்வதற்கும் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை உணர்த்துகிறதற்கும் ரகசிய பாவங்களை வெளிப்படுத்தி தேவனோடு ஒரு மனிதனை கிட்டி சேர பண்ணுகிறதற்கும் தான் தேவன் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு சபையிலே தேவன் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். சபையை எச்சரித்து சீர்படுத்தி உணர்த்தி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கு சபையே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். போலி தீர்க்கதரிசிகளை கண்டு பயப்பட வேண்டாம். சபிக்கிறவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். குறி சொல்கிறவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லி எவனிடத்திலும் மதிமயங்கி ஏமாந்து போகவும் வேண்டாம். ஜாக்கிரதையாயிருப்போம். பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து வருவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய கர்த்தாவே நோக்கங்களையும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளையும் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தத்துக்கு வைராக்கியமாயிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்காக நீர் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையிலும் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறீர். பக்தி விருத்தி அடைந்து உடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தாரும். நாங்கள் பரிசுத்தத்திற்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், சாபத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.